என் அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் அனைத்து தடைகளும் நீங்கி நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக கைகூடணும். நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைப்பட்ட விஷயங்களும் சீக்கிரமாக கைகூடணும். மனமுருகி திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிவாங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய கஷ்டங்கள் எதுவோ அதை ஒப்படைச்சிட்டு முழு தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற எல்லாமே சீக்கிரமாக கைகூடும். அதை பற்றின தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்களும் நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடணும். நம்ம வாழ்க்கையிலும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் ஏற்படணும். நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஏக்கம் கண்டிப்பாக எல்லாருடைய மனதிலையுமே இருக்குங்க. அதனால முழு நம்பிக்கையோட நீங்கள் உங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் பொறுமையோடு நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுடைய குறிக்கோளை நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் அடைவீர்கள். சரிங்க, இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார நினச்சிட்டு மனமுருகி அவர்கிட்ட உள்ளன்போடு வேண்டி பாருங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான குறைகளையும் நிச்சயமாக போக்குவாருங்க. சரிங்க, இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை தினமுமே நீங்கள் சொல்லிவாங்க. இது பல மாற்றங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஆனால் முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாலும் முழு நம்பிக்கையோடு நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம செயல்படணும். கடவுளுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயங்க. சரிங்க, இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முருகப்பெருமானுடைய ஒரு காயத்ரி மந்திரம் தான் இது. ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத். நான் இன்னொரு முறையும் சொல்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத். நீங்கள் இதுக்கு விரதம் இருக்க வேணாம், பூஜை செய்யக்கூட தேவையில்லைங்க. நீங்கள் மனதார முருகப்பெருமான் கிட்ட வேண்டிட்டு நீங்கள் தினமுமே இதை சொல்லிவாங்க. காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி இதை நீங்கள் சொல்லிட்டு அந்த நாளாக ஆரம்பிங்க. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வை முருகப்பெருமானை கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார். உங்களால் முடிந்த அளவு நீங்கள் சொல்லுங்கள். காலையில் எழுந்து ஒரு முறையாவது சொல்லுங்கள். இல்லை ஆறுமுக பெருமானை நினைத்து ஒரு 6 முறை சொல்லுங்கள். இல்லை நேரம் இருக்குது அப்படின்னா ஒரு 27 முறை சொல்லுங்கள். எங்களால் இன்னும் சொல்ல முடியுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 108 முறை சொல்லிவாங்க. அட்லீஸ்ட் முருகப்பெருமானுக்கு உரிய நாட்கள் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி நாட்களில், கார்த்திகை நட்சத்திர நாட்கள்லையாவது கண்டிப்பாக 108 முறை சொல்லுங்கள். நம்பிக்கையோடு சொல்லிவாங்க. அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.